பா எதுக்குப்பா யோசிக்கிறீங்க? நல்ல குடும்பம், மாப்பிள்ள நல்லா இருக்காரு, சரின்னு சொல்ல வேண்டியதானே? அனு, அபிகிட்ட ஒரு வார்த்தை. மா, மாப்பிள்ளைய வேணா அபி கூட பேச சொல்லுவோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிப்போம். நான் அவங்க கூட பேசிட்டா அவங்களால என்ன அவாய்ட் பண்ணவே முடியாது. நான் அந்த அளவுக்கு ஸ்மார்ட் தெரியுமா? அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் டக்குன்னு பதில் சொல்லுவேன். டேய், கேள்வி பதில் போட்டியா நடக்குது, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அங்கிள் பேசுங்க. பேசிடுவோம். வாங்க பேசுங்க. அபி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வெரி நைஸ். ஆமா, இந்த ஹேரிங்ஸ் எங்க வாங்குனீங்க? பாண்டி பஜார்ல. ரொம்ப அழகா இருக்கு. நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த பொறுத்துக்கணும். நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர், பயங்கரமா கோவம் வரும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல என் கைதான் பேசும், அப்புறம் தான் வாய் பேசும். மத்தபடி ஐ எம் சாக்லேட் பாய். அங்க என்ன பாக்குறா? என்னங்க நீங்க ஏங்க ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? வெளியவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஏரியா பசங்க யாராவது பிரச்சனை பண்றாங்களா? சொல்லுங்க, நான் இருக்கேன். ஜிம்பாடிங்க, ஜிம்பாடி. 2 years பாடியை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அபி, என் ஆம்ச வேணா தொட்டு பாரு, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். 2 years ஒர்க் அவுட் பண்ண ஆம்ஸ் இது சூப்பரா இருக்கும், தொட்டு பாரு. என்னது டேயா? ஏன் இவ்ளோ நேரம்? நான் வந்துட்டேன்ல. யாரா நீ? இங்க என்ன பண்ற? நீ யாரா? நீங்க என்ன பண்ற? ஓ, இவன் தான் மாப்பிள்ளையா? பாக்க அப்படியே கிரீஸ் டப்பா மாதிரியே இருக்கான். பிளடி ராஸ்கல், என் ஃபியான்சி மேல என் முன்னாடியே கை போறியா? மரியாதையா கையறா, இல்ல என் பவர் என்ன நான் காட்ட வேண்டி இருக்கும். என்ன பவர்? பெரிய பவர். டேய் கிரீஸ் டப்பா, நீ டெய்லர் தாராளமா மேரேஜ் பண்ணிக்கோ, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு எப்படி டெய்லர் ஃபியான்சியோ அதே மாதிரி டெய்லருக்கு நான் ஃபியான்சி. எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், நான் இப்ப வந்துட்டு போற மாதிரியே மேரேஜுக்கு அப்புறமும் நான் வந்துட்டு போவேன். அத நீ கண்டுக்க கூடாது, அவ்வளவுதான். இந்த டீல் ஓகேனா நீ டெய்லர் தாராளமா மேரேஜ் பண்ணிக்கலாம். டேய், பாக்க பூசணிக்கா மாதிரி இருக்கேன்னு நீ என்ன சப்பா நினைச்சிட்டல? 2 years ஜிம்முக்கு போறேன்டா, ஜிம்முக்கு. பாத்தியா, ஜிம்பாடிடா. சான்ஸே இல்ல. இப்பவே போய் எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி சொல்றேன்டா. போடி பையா, இன்டிசென்ட் ஃபெலோ. சொல்லிட்டே இருக்கேன், சொன்ன கேட்க மாட்டியா? என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடிக்கிறீங்க? பேச்சா இருக்கும்போது அடிக்கலாமா? இன்டிசென்ட் ஃபெலோ. மம்மி, டாடி, மம்மி, வா. பாத்துட்டேன், ஓவரா சீனா போட்டுட்ட. இதுல உனக்கு பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பீஜம் வேற. உன் கூட சண்டை போட்டா சண்டைக்கு தான் டாசிங். இன்டிசென்ட் ஃபெலோ, என்னடா பண்ற? யாராவது வாங்கல. ஏய் ஏய், இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. பொண்ணு பார்க்க வந்தது நானு, எல்லாத்தையும் நீயே பண்றியா? அப்படிதான் பண்ணுவேன். டெய்லரை ஒருத்த மேரேஜ் பண்ண நினைச்சாலே சும்மா விட மாட்டேன். ஆனா நீ இந்த மூஞ்ச வச்சுட்டு பொண்ணு பார்க்க வேற வர, இதுல இந்த ஹாஸ்டல் வேற. என்னடா இது? இது எதுக்குடா? டெவலப் பண்றதுக்கு. உனக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வேற ஒரு கேடாடா. டேய் கிரீஸ் டப்பா, ட்ரெஸ் ஒழுங்கா சரி பண்ணிக்கிட்டு முகத்தை நல்லா தொடச்சுக்கோ. அல்லாதடா, கணத்தோடுறா. ப்ளீஸ், அதை மட்டும் எடுத்துடாதீங்க. கண்ணும் தெரியாதா? லைட்டா, லிட்டில் பிட். என்ன லைட்டாவா? சரி, மீசையாச்சும் ஒரிஜினலா இல்ல அதுவும்? அது ஒரிஜினல் தானே, அதை எடுத்துடாதீங்க. ஒரிஜினல் தானா? மிஸ்டர் டீசன்ட் ஃபெலோ, நீங்க வெளியில போய் என்ன சொல்லணும்னா, புரிஞ்சிருச்சுனே, பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும், அதானே? சொல்லிடுறேனே. அண்ணே, அந்த ஹேர் ஸ்டைல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. இந்த பக்கம் தானே?
அண்ணே சிஸ்டர் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சரி, சரி. வெளியில சொல்லிடுறேன். போய் தலை. என்ன இப்படி அடிக்கிறேன்? சிம்பாயா? என்னடா பொண்ணுகிட்ட பேசிட்டியா? ஐயோ எனக்கு இந்த பொண்ணே வேணாம். ஏண்டா? எனக்கு செவ்வாதோஷம். செவ்வாய் தோசமா? ஆமாமா, இப்பதான் எனக்கு ஜோசியர் புரியுற மாதிரி போன்ல கொட்டி சொன்னாரு. கொட்டி சொன்னாரா? டேய் உனக்கு அதெல்லாம் கிடையாதுடா. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன், எனக்கு எமங்கட்ட ஸ்டார்ட் ஆயிடும். உங்க 2 பேருக்கு ராகுதசை ஆரம்பிச்சிடும். பேசாம வாங்க. டேய் நில்லுடா. நில்றா டேய் மகனே. டேய் அம்மா சொல்றாங்க. மகனே நில்றா. டேய் அபி தான் ஏதோ பிளான் பண்ணி இவனை விரட்டி இருக்கான். என்ன பண்ணிருப்பா? போய் பாப்போம். ஏய் என்ன சொல்லடி மாப்பிளைய விரட்டின? உன் திமிரு இன்னும் அடங்கல. உன்ன டெய்லர் மேல எதுக்கு கோபப்படுறீங்க? நான் தான் யாரு அவனை அடிச்சு விரட்டி விட்டேன். இனிமேல் மாப்பிள்ளன்னு சொல்லி எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் இனிமேல் இப்படிதான் அடிச்சு விரட்டுவேன். ஹேய், பெட்ரூம் வரைக்கும் வர அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? இப்போ உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. அண்ணியாரு அண்ணியாரு எங்க போறீங்க? எங்க அம்மா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு டென்ஷன்ல புத்தியே வேலை செய்யாதுன்னு. அது என்னவோ சரியாதான் இருக்கு. நான் இங்க இருக்கிற விஷயத்த நீங்க வெளியில போய் சொன்னீங்க, நீங்க தான் மாட்டுவீங்க அண்ணியாரே. நீங்க போங்க, போய் சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, கொஞ்ச நேரம் வெளியில காவலுக்கு நில்லுங்க. நான் டெய்லர் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். என்ன பாக்குறீங்க? யாராவது என்ன பார்த்தா நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். வரைக்காம போங்க போங்க. இந்த வீட்ல நான் ராஜா மாதிரி இருந்தேன், இப்ப நான் வாட்ச்மேன் ஆக்கிட்டான். இவனுக்கு இருக்கு. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு. சஞ்சீவ், நீ அக்கா கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? நான் இப்படிலாம் பண்ணாதான் உங்க அக்கா மனசு மாறும். நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நீ அதை கண்டுக்காத.
எதுக்குடி அபிரூம் வாசல்ல வாட்ச்மேன் மாதிரி நிக்கிற? அம்மா நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன், ஒழுங்கா போயிடு. சரி தள்ளு. மாமா இருமா, எங்க போற நீ? அபிய பாக்க. அப்புறம் பாத்துக்கலாம் போ. ஏன் இப்ப பார்த்தா என்ன? இப்ப பார்க்க கூடாதுமா. அதான் ஏன்னு கேக்குறேன். மா அவ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா, அப்புறம் போய் பாரு. அத முதல்ல சொல்ல வேண்டியதானே? இன்னும் எவ்வளவு நேரம் தான் இவங்க பேசுவாங்களோ? எவ்வளவு நேரம் தான் இப்படியே பேசிட்டு இருப்ப? முதல்ல கிளம்பு. ஆமா சஞ்சீவ், உன்னை யாராவது பாத்துட்டு போறாங்க. சரி நான் கிளம்புறேன். அபி போச்சு மாட்டணும். தம்பி நீங்க எப்ப வந்தீங்க? அது இப்பதாம்மா வந்தாரு. இப்ப வந்தாரா? நான் வாசல்ல தானே இருந்தேன், பார்க்கவே இல்ல. மா உன் முன்னாடி தாம்மா வந்தாரு. நீ மாப்பிள்ள அபிய வேண்டான்னு சொல்லிட்டு போனாருல்ல, அந்த ஃபீலிங்ல இருந்திருப்ப. அதான் கவனிச்சிருக்க மாட்டேன். ஃபீலிங்கா? எனக்கு என்ன ஃபீலிங்? சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். அண்ணி நான் வரேன். தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க அத்தை. என் கூட கொஞ்சம் வாங்க. இந்த சஞ்சீவ் தொல்லை தாங்க முடியல. வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்து என்னைய வெறுப்பேத்துறான். அபிக்கு என் மேல இருந்த பயம் சுத்தமா போச்சு. இந்த அம்மா வர சும்மா இல்லாம எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் நிலைமைதான் திருட போன இடத்துல திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணணுமே. சொல்லுங்க பார்ட்னர். என்னத்த சொல்றது, இந்த சஞ்சீவ் என்ன ரொம்ப கடுப்பேத்துறான். அவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க பார்ட்னர். நம்ம சீதா கிட்ட சத்தியம் வாங்கியும் சஞ்சீவ் அடங்காம இவ்ளோ பண்றானா? ஆமா,
அவன் ஏன் முன்னாடியே அபி கூட ரொமான்ஸ் பண்றான். அத பாக்குறப்ப எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. இன்னும் 5 நிமிஷத்துல அவன் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டென்ஷன் ஆகாதீங்க பார்ட்னர். அவனை எல்லாம் நான் குழந்தையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். மிட்டாய் வாங்கி கொடுத்தா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு கிடப்பான் சுண்டக்கா பையன். அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்க வீட்லயே எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பார்ட்னர். இப்ப நான் பண்ண போற வேலையில 5 நிமிஷத்துல அவன் துண்டா காணோம் துணியை காணோம்னு இங்க ஓடி வரானா இல்லையான்னு பாருங்க. நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க. எனக்கு அவன் இங்க இருக்க கூடாது. அவ்வளவுதான். இந்த தாலி அபிக்காக சாமி கொடுத்தது. இது அவ கழுத்துல அவ மனசுக்கு பிடிச்சவனால தான் கட்ட முடியும்னு நான் நம்புறேன். என் ஆசையும் அதான். நான் நினைக்கிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. அபிய காப்பாத்த இது சாமி கொடுத்த தாலி. சாமி முன்னாடி இதை வச்சு கேக்குறேன். நீங்க அபிய லவ் பண்றீங்களா? நான் ஏன் கேக்குறேன்னா, அபியும் அனுவும் ரெட்ட பிறவின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் நீங்க அது உங்க வீட்ல சொல்லல. அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தாலியை நீங்க அபி கழுத்துல கட்டி அவளை கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சொல்லுங்க தம்பி, நீங்க அபியை லவ் பண்றீங்களா?